இயக்குனர் இசக்கி இயக்கத்தில் வெளியான பரமசிவமும் ஃபாத்திமாவும் திரைப்படத்தை இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கட்சி நிர்வாகிகளுடன் கோவை கேஜி தியேட்டரில் பார்த்தார். மக்களுடைய வறுமையை, அறியாமையை பயன்படுத்தி உங்களுக்கு நல்ல கல்வி கொடுக்கிறோம், ஏமாத்துறது. அவங்கனால நல்ல கல்வி கொடுக்கல, புரியுது. உங்களுக்கு நல்ல மருத்துவம் கொடுக்கிறோம். நீங்க பாருங்க, தமிழகத்துக்கு வர அரசு மருத்துவமனையில போடாம பாதிரியார்கள் துண்டு பிரசரம் விநியோகிப்பாங்க. இப்படி மோசடி மதமாற்றம் அதிகரித்து என்ன ஆகுதுன்னா, மதமாறி போகிற பொழுது தாயும் பிள்ளையும் பிரிஞ்சு போறாங்க. குடும்ப அமைப்பு சிதைந்து போகிறது. நம்முடைய குலதெய்வத்தை மறக்கின்றோம். பொட்டு வைத்தல், பூ வைத்தல், நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு அனைத்துமே அழிந்து போகிறது. தமிழ் அழிந்து போகிறது. தமிழர் பண்பாடு, கலாச்சாரம் அழிந்து போகிறது. ஒருத்த மதம் மாறிட்டானா குலதெய்வம் மாறி போய். ஆகவே இந்த மதமாற்றம் என்பது எப்படி குடும்பங்களை சிதைக்கிறது? இந்த மதமாற்றத்தின் மூலமாக கிறிஸ்தவ மிஷனரிகள் எப்படி மத கலவரத்தை தூண்டுகிறார்கள்? இதையெல்லாம் ஒரு கதைக்களமாக வைத்து, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு கன்னியாகுமரியில, இதுதான் நடந்துகிட்டு இருக்குது பல பகுதிகளில். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி ஆயிட்டாங்க. மதமாற்றம் செய்து தமிழர்கள் சிறுபான்மை ஆகிவிட்டார்கள்.